ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பராக பிரியாணிக்கு ஏற்ற மாதிரியான எண்ணெய் கத்திரிக்காய் தான் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே பிரியாணினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரியாணி கூட இந்த எண்ணெய் கத்திரிக்காயை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீடுகளெல்லாம் தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் செய்வாங்க. ஸோ அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும், நான் 250 கிராம் கத்திரிக்காவுக்கான அளவு தான் சொல்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலையை போட்டு நல்லா வறுத்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, 1/4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தயம், இது 3ஐயும் போட்டு நல்லா வறுத்தாச்சு. இளஞ்சூட்டில் வறுத்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வச்சு இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் நமக்கு இது கரெக்டான பக்குவத்துக்கு வரும். சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு வந்து எண்ணெய் பொரியிற அளவுக்கு நம்ம ஊற்றிடலாம். எண்ணெய் எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்திங்கன்னா தான் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கூட வந்து சால்ட்டு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்னதாக நறுக்குனா 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 தக்காளி, பெரிய தக்காளி வந்து 2 தக்காளி போட்டுட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா வதங்க விட்டுறலாம். நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும். 2-3 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தாள் நான் 3 டேபிள் ஸ்பூன் போட்டேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன், இதை போட்டு நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மசாலாவை போட்டு கிண்டுறதுனால ஆயில் பிரிஞ்சு நல்லா வரும். நமக்கு எண்ணெய் கத்திரிக்காய் பார்க்கவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு எலுமிச்சை சைஸு புளி எடுத்து கரைச்சி அதை நம்ம ஊற்றிடலாம். 250 கிராமுக்கு எலுமிச்சை சைஸில் புளி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும் நமக்கு. அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சிம்லையே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வச்சிடணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா எல்லாம் இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே நமக்கு தண்ணி தேவைன்னா 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த கலவைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எள்ளு வந்து அதிகமாக சேர்க்காதீங்க. எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மூழ்கிற அளவு, இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சோம்னா கரெக்டான பக்குவத்துக்கு வரும். அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கல்யாண வீட்டில் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கல்யாண வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.